உலகெங்கு வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Redmi Note 6 Pro. Redmi Note 5 Pro வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். 2018ல Redmi தரப்புல இருந்து வந்த ஃபோன்ஸ்லயே ரொம்ப நிறைய ஃபீச்சர்ஸோட கம்மியான விலையில ரிலீஸ் ஆன ஃபோன் அப்படினே வந்து சொல்லலாம் Redmi Note 5 Pro. இப்போ வந்து Redmi Note 5 Pro ஓட அப்டேட்டட் வெர்ஷன் Note 6 Pro வந்து நவம்பர் 22 அன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஃபோன் வந்து 2 months பிஃபோரே தாய்லாந்துல வந்து லான்ச் ஈவென்ட் நடத்தி குளோபல் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணல. இப்போ வந்து ஒரு 2 monthsக்கு அப்புறம் நவம்பர் 22 அன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த Note 6 Proல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.26 inch IPS LCD Full HD Plus டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 19:9 aspect ரேஷியோவில் 86% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோவில் இந்த ஃபோன் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 1080x2280 ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். மேலும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இந்த ஃபோனோட ப்ராசஸர் Snapdragon 636 வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, 636. Note 5 Proல என்ன ப்ராசஸர் கொடுத்தாங்களோ அதே ப்ராசஸர் தான் Note 6 Proலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரில் எந்தவித அப்கிரேடும் வந்து Redmi வந்து பண்ணலை Note 6 Proக்கு. அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய SoC 636 சப்போர்ட் பண்ணக்கூடிய Adreno 509 GPU வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து Note 5 Proல வந்து நல்லாவே இருக்கும். பப்ஜி ஆடுறதா இருந்தாலும் சரி, அதை விட ஹை அண்ட் கேம்ஸ் விளையாடுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்குமே இடையில வந்து லேக் ஆகிறதோ வந்து இருக்காது. அதே மாதிரி தான் Note 6 Proலையும் வந்து அதே ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வைஸ் வந்து அது 636 வந்து ஒரு ரொம்பவே நல்ல ப்ராசஸர். எல்லாருமே வந்து 660 வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்தாங்க. இது ஒரு அப்கிரேட் வெர்ஷன் Note 5 Proவோட வந்து அப்கிரேடாக இருக்க போது. ஸோ வந்து 660 வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஸோ அது இல்லாமல் அந்த 636 தான் மறுபடியும் வந்து Note 6 Proல வந்து Redmi வந்து தர்றாங்க. அடுத்ததான் இந்த ஃபோனோட கேமரா பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடில் வந்து டுவெல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 1.4 மைக்ரோன் பிக்சல் சப்போர்ட் பண்ணக்கூடிய டுவெல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 12 MP பிரைமரி கேமரா ப்ளஸ் 5 MP செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் கேமராவில் வந்து AI பவர்டு போர்ட்ரேட் மோட் 2.0 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வீடியோக்காக டூல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து இந்த ஃபோன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மேலும் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா Note 5 Proவோட ஒரு பெரிய அப்கிரேட் இருக்குது Note 6 Proல அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, Note 5 Proல வந்து ஒரே ஒரு கேமரா தான் கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட் சைடில். இப்போ Note 6 Proல வந்து டுவெல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டுவெல் கேமராவில் வந்து 20 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் ப்ளஸ் 2 MP செகண்டரி கேமராவும் டெப்த் சென்சிங்காக Note 6 Proல வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து 4-in-1 சூப்பர் பிக்சல் அப்புறம் வந்து AI பவர்டு ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் வந்து Note 6 Proல வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இந்த ஃபோனோட பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா Redmi Note 5 Proல என்ன பேட்டரி கொடுத்தாங்களோ 4000 mAh பேட்டரி தான் இந்த Note 6 Proல வந்து கொடுத்துருக்காங்க. 10 volt சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் வேரியன்ட்ஸ் என்னென்ன அவைலபிலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 வேரியண்ட்டில் வந்து இந்த ஃபோன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. என்னென்ன வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 4GB RAM 64GB வேரியன்ட், அப்புறம் வந்து 6GB RAM 64GB வேரியன்ட், அப்புறம் வந்து 6GB RAM 128GB வேரியன்ட்ல மொத்தம் 3 வேரியண்ட்டில் வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. இந்த ஃபோனோட விலை எதுவுமே இப்போ வந்து அவங்க வந்து குறிப்பிடலை. நவம்பர் 22 அப்புறம் வந்து இந்த ஃபோன்ஸோட விலை எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஸோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் வந்து மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள் நவம்பர் 22 அப்புறம். மேலும் இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் MI UI 10ஓட Android Oreo 8.1ஓட வருது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இந்த ஃபோன் பற்றி அப்படின்னா அது வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக் இட் ஃபிட் தமிழ்.